The fission properties of plutonium-94-239 are very similar to those of uranium-92-235. The average energy released per fission is 180 million electron volt. How much energy in million electron volt is released if all the atoms in 1 kilogram of pure plutonium-94-239 undergo fission? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூட்டோனியம் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபிஷன் நடக்கு. ஜஸ்ட் அது யுரேனியம் மாதிரி தான் அங்கேயும் ஃபிஷன் நடக்கு. ஒரே ஒரு ஃபிஷனில் வந்து நமக்கு 180 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கிடைக்குது. அப்படின்னா 1 கிலோகிராம் ஆஃப் ப்ளூட்டோனியம் ஃபிஷன் நடந்தால் நமக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து 1 கிராமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் அவகோட்ரா நம்பர் போட்டு பை மாஸ் நம்பர் போடுவோம். அப்போ இங்கே அதே மாதிரி அவகோட்ரா நம்பர் என்ன 6.023 × 10⁻23 டிவைடட் பை 239 போடுவோம். பட் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 1 கிலோகிராம் கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிராமுக்கு 6.023 × 10⁻23 பை 235 அப்படின்னா 1000க்கு எவ்வளவு இன்ட்டு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 6.023 × 10⁻23 × 1000 டிவைடட் பை 239. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.52 × 10⁻24. சரி, இப்போ எனக்கு ஒரு ஃபிஷனில் எனக்கு 180 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ எனக்கு எவ்வளோ ஃபிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 2.52 × 10⁻24 ஃபிஷன்ஸ் இருக்குது. அப்போ 2.52 × 10⁻24 × 180 நம்ம மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் எனர்ஜி கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 4.54 × 10⁻26 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 1 கிராமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவகோட்ரா நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர், அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வளோ கிராம் கேட்குறாங்களோ அத்தனையால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.